நேற்று கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. உண்மையாலுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன், வேறு லெவல் சம்பவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன். வந்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துருக்கு. நான் இருக்கும்போது இந்த கண்டென்ட் சிக்க மாட்டேங்குது, நான் வந்ததுக்கப்புறம் இந்த கண்டென்ட் சிக்கிறது. என்னென்னா, கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஆர்எஸ்புரத்தில். இதில் வந்து ஏராளமான பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கலந்து வந்தாங்க. இதில் வந்து காவல்துறைகள் ஆண்கள் ஒரு தனியாகவும் பெண்கள் ஒரு தனியாகவும் வச்சுருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு தப்பான விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல நோக்கத்தில் இருக்க வச்சுருந்தாங்க. நிறைய காவலெலாம் வந்து பாதுகாப்புலாம் இருந்துச்சு. இந்த இடத்துல கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பையன் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாவில் கொஞ்சம் பிரபலம், ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இவர் வந்து ஒரு லேடி கெட்டப்பில் ஒரு 4-5 பாடி கார்டோட வந்திருக்காரு. பார்த்தீங்களா, செலிப்ரிட்டிஸ்லாம் பாடி கார்டு வச்சு சுற்றுறாங்க. அது ஓகே, ஏதோ அவங்க மேலே ஹீரோக்கள் ஹீரோயின்கள் யாராவது வரும்போது பாடி கார்டு இருந்தால் அது ஒரு கெத்து, ஒரு சரி ஓகே, ஒரு நல்ல எந்த இடத்துல ஒரு தப்பான விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறக்காக பாடி கார்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு இன்ஸ்டா பிரபலம் இவரும் பாடி கார்டை வச்சுருக்காரு. இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது எனக்கு. பேசாமல் நாமளும் ஒரு பாடி கார்டை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, சம்பவம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இவர் வந்து ஒரு லேடி கெட்டப்பில் வந்திருக்காரு. ஆனால் பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் இருக்கிற இடத்துல அவர் வந்து அத்துமீறி பெண்கள் சைடில் போயிட்டார். ஏன்னா இவர் லேடி கெட்டப் போட்டிருக்காரு. போட்டதுனால பெண்கள் சைடில் போய் அங்கே போய் வீடியோலாம் பண்ணியிருக்காரு. அது சில பெண்களுக்கு வந்து அது ஒரு ஜாலி மூமெண்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் சில பெண்களுக்கு வந்து என்னடா அவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு லேடி வந்து நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட்ல அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறீங்க. கேர்ள்ஸை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. நிறைய பேர் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. டக்குன்னு ட்ரெஸ் போட்டுட்டு நான் ஃபீமேல்னு வந்துட்டு உள்ள நின்று ஒன்று பண்ணுறீங்க. போலீஸ் வந்தானே ஓடுறீங்க. ஏன் நிற்க வேண்டியதானே, நின்று ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுன்னு தெரியல. அதுக்கு மேலே நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார். இவர் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட போய் கேட்குறாரு, ஹாப்பி ஸ்ட்ரீட்ல என்ன பார்த்தீங்களா? 9 வருஷம் போட்டு இது வந்து திருநங்கைகளை வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த பையன் தெரியாமல் சொல்லியிருக்கான், ஓகே. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த வீடியோவை வந்து கட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கணும். இந்த பையன் வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. மீண்டும் டிடி வாசன் மாதிரி சர்ச்சையில் சிக்கிக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மட்டும்தான் இந்த லேடி மட்டும்தான் வீடியோ பண்ணியிருக்காங்க. ஆனால் சில பேர் இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது சில பேர்த்துக்கு பிடிக்குது, சில பேர்த்துக்கு பிடிக்கல. ஆனால் நிறையா பேர் வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து போலீஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா அந்த வீடியோ இன்ஸ்டால்குள்ளே போனாலே கெட்ட வார்த்தைகளை திட்டிக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு தான் நிறையா பேர் வீடியோ போடுறாங்க. நடவடிக்கை கண்டிப்பாக கவர்மெண்ட் எடுத்தே ஆகணும். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் அடங்குவாங்க. 2025 இதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறாங்களான்னு